Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம் பார்க்க போறது ஒரு McDonald's ஸ்டைல்ல ஒரு Frappuccino. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோல்ட் காஃபி தான். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோல்ட் காஃபி அப்படினு சொல்லலாம் அல்லது காஃபி மில்க் ஷேக் அப்படினு சொல்லலாம். ரொம்ப டெலிஷியஸான ஒரு காஃபி ஷேக் இது. இந்த Frappuccino எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்க subscribe பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டெலிஷியஸான Frappuccino எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப்ல வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்க எந்த காஃபி பவுடர் வேணா எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு நெஸ்கஃபே எடுத்துருக்கேன் இன்னைக்கு. இப்போ இது கூட ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணி வச்சிருக்கேன். இந்த சுடுதண்ணில இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஒரு 75 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த காஃபி டிகாஷனையும் ஆட் பண்ணிடுங்க. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த க்ரீமையும் ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலா அவங்க வந்து லாஸ்டா விப் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. நம்ம எல்லார் வீட்லயும் விப் க்ரீம் இருக்காது. அதுக்கு பதிலாக நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமை இப்போ அடிக்கும் போதே ஆட் பண்றேன். இது வந்துட்டு டார்க் சாக்லேட்டை இதை வந்துட்டு நான் துருவி வச்சிருக்கேன். இதையும் நம்ம வந்துட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நிறைய ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணணும் மிக்சியில. இப்போ நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க நல்லா க்ரீமியா நம்ம அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு லாங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம இதை ஊத்திடலாம். இதுக்கு மேல நம்ம விப்டு கிரீமுக்கு பதிலா ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் ஸ்கூப் போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். மேல கூடவே கொஞ்சமா சாக்லேட் சிரப். நம்மளோட மெக்டொனால்ட்ஸ் ஸ்டைல் Frappuccino இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிச்சு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இந்த Frappuccinoவை உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.